வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. வாடான்னு சொன்னா ஏதாவது சாக்கு சொல்லி தட்டி கழிச்சிருப்ப. உன் அம்மா வேற உன்னை வரவிடாம பண்ணிருக்கா. அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி வர வச்சேன். இத பாரு, உனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. ஏண்டா மருமக எவ்வளவு நாள் உன்னை பிரிஞ்சிருப்பா? அதான் உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தேன். அதனாலதான் உன் அம்மா வலிக்கு விழுந்துட்டான்னு ஒரு பொய்ய சொன்ன. அப்படி பொய் சொல்லி வர வைக்கிற அளவுக்கு என்ன நடக்குதுங்க? டேய் சீனு, அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இன்னைக்கு 25 வருஷம் கல்யாண நாள்ரா. அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா மாமா? அப்பா, இதான் விஷயம்னு சொல்ல வேண்டியதானே? அத்தை மாமாவுக்காக நான் வராமையா இருக்க போறேன். டேய், நீ வருவதான். ஆனா உன்னை வரவிடாம தடுக்க சில பேரு வேலை பார்த்திருப்பாங்க. அதான் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். வாழ்த்துக்கள் அத்தை. டேய் சீனு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கா அத்தை. நீங்க எப்படி அத்தை இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இரு, நல்லா இரு. நீ எப்போ வந்த? இப்பதான் மாமா. போன காரியெல்லாம் முடிஞ்சது இல்ல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க மாமா. சரி, நீ பேசிட்டு வந்துடு. டேய் சீனு, வாடா. ஏண்டா எல்லார்கிட்டையும் பேசுற? உன்னை கட்டின பொண்டாட்டிங்க நிக்கிறா, உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன்? அதான் நல்லாதான் நின்னுட்டு இருக்கா. அப்புறம் இது கேட்கணும். டேய், ஏண்டா இன்னும் அவன் மேல உனக்கு கோவம் போகலையா? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா? அவளால இந்த வீட்டுல நடந்த எதையும் நான் மறக்க மாட்டேன்ப்பா. சீனு, பாட்டி. வா 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 வா. நல்லா இருடா. பாட்டி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க பாட்டி. போடா சீனு, போ. இவன் இன்னும் முறுக்கிட்டு தான் சுத்துறானா? சரி விட, நீ ஃபீல் பண்ணாத. சேச்சே, நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இன்னும் நீ சீனு வரமாட்டான்னு சொன்னீங்க. இந்த மாயம் எப்படியும் வர வச்சுட்டாலே. எனக்கும் அதான் வயிற்றுச்சலா இருக்கு. அவ வர வச்சுட்டா